Hi Makley, this is your Joe. Welcome to another program of Blah Blah Show. கைஸ், கவிதைகள் நம்ம நிறைய பேருக்கு கவிதைகள் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு பாட்டில் கவிதை இருக்குன்றதுனா அது எனக்கு ஐ ஹாவ் அ வீக்னஸ் ஃபார் தேட், எஸ்பெஷலி இந்த ரொமான்டிக் சாங்ஸ் விச் ஹேவ் லாட் ஆஃப் நைஸ் லிரிக்ஸ். கவிதைகள் அதுவும் கவிதையாக சொல்லி அது பாடினாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்ட் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ மிஸ் திஸ் பர்டிகுலர் சாங். ஓகே, இட்ஸ் அ தமிழ் சாங். இந்த ஒரு சாங் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் காலம் முன்னாடி எனக்கு அனுப்புனாங்க. ஸோ அப்போ அந்த பாட்டை நான் ஒழுங்காக கேட்கல. ரீசெண்ட் டைம்ஸில் அந்த பாட்டை நான் கொஞ்சம் கூட தெளிவாக கேட்டு ஐ ரியலி என்ஜாய் த லிரிக்ஸ், தட் இஸ் த போம் இன் த சாங் அண்ட் த சாங் ஆல்சோ பை இட் செல்ஃப். ஓகேங்களா, இது எந்த பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த முல்லைன்னு ஒரு படம், அதில் வர கோதை மடியல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ தட் சாங் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் நைஸ் போம் அண்ட் தென் இட் கெட்ஸ் இன் டு த சாங். இட்ஸ் அ ரொமான்டிக் சாங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன், ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிளியராக தெரில. ஸோ பாபி சிம்மா அண்ட் காஷ்மீரா பர்தேஷி அவங்க தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ திஸ் இஸ் ஒன் சாங் that I was waiting to react. Time கிடைக்கல because of all my work and all this. So today I made my mind up and said yes, today we will react to this particular song. Okay, so without any further ado, let's get into the song. டேய், கடைசியா எப்படா ஐ லவ் யூ சொன்ன? யாருக்கு? எனக்கு கடைசியா எப்போ ஐ லவ் யூ சொன்ன? மாட்டிக்கிட்டேன். அப்போ உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? இருக்க. One of the best kisses according to me, one of the best kisses. என்னடா பதில் சொல்லு. Forehead kiss. சொன்னேனே. எப்போ? இப்போ. இதான் நீ அடிக்கடி பசங்க நாங்க எப்படி பார்த்தல. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும் அழகானவை. சொல்லுக்குள் உன்னை சுருக்கிவிட மனமில்லை. அளவில்லா உணர்வுகளை அரை பக்கத்தில் அடைத்து வைக்கும் ஆசையும் இருந்ததில்லை. உன் நெற்றி பரப்பில் என் விரல் தொடும்போதும், உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும்போதும், உன் உயிரை எழுப்ப நான் முத்தமிடும் போதும் புரிந்து கொள் என் பேரன்பை. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும் அழகானவை. அவளோ அவளோ நிலவின் போதை துகளோ, அவளோ அவளோ கார்குழல் விரியும் மயிலோ, திசையறியாத மேகம் தலையினில் விழுதோ, கடவுள் கை கொண்டு எழுத முடியாத கவிஞனின் கற்பனையோ. நினைவெல்லாம் அவள் தானா, தேவை எல்லாம் அவள் தென்றல் முகம்தானா. தூரிகை காரிகை நீ செய்த வண்ணங்கள் உன்னை போலே என் பிம்பம் உள்ளே வாழ்வது தானா.
sari sani pa ni sa 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 re ga ma ga ni sa re ga ma ga ni sa re ga ga ma pa re ga ma sari ga ni sari sari ga re ni pa ni sari sani pa ni sari sani pa ni sa ni sari sani pa ni sari sani pa ni sa sa re ga ma ga ni sa re ga ma ga ni sa re ga ma pa re ga ma sari ga ni sari sari ga re ni pa Think musical, okay. See, okay, first question, ஏன் லிரிக்கல் வீடியோ எடுத்துன்றது ஒரு இது. See, சில பாட்டுங்களில் ஆக்சுவலாக இந்த பாட்டோட ரியல் விஷுவல்ஸோட எனக்கு லிரிக்கல் வீடியோஸ் சிலதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டோட ஆக்சுவல் மியூசிக் வீடியோ நான் பார்த்தேன். நான் தான் சொன்னேன், ரீசெண்டாக தான் எனக்கு இந்த என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பாட்டு பார்த்தேன். இந்த பாட்டோட ஆக்சுவல் ஒரிஜினல் மியூசிக் வீடியோ நான் பார்த்தேன். இது எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, அந்த லிரிக்ஸ் எழுதும் போது அந்த பாட்டு நம்ம கூட அது கூட சேர்ந்து பாடுறதும் அண்ட் தி அனிமேட்டட் விஷுவல்ஸ் அது என்னை ரொம்ப அப்படியே என்ன சொல்ல ஒரு ஈர்ப்பு, சொந்த ஒரு ஈர்ப்பு இருந்தது அதில். அண்ட் ஐ டோல் யூ ஆஸ் ஐ செட், எனக்கு இந்த கவிதை இருக்கிற நல்ல இன்றைய காலத்தில் வர்ற நிறைய பாடலாம் மோஸ்ட் 90% பாட்டுங்களுக்கு நம்ம லிரிக்ஸ் என்னன்னே புரியாது. ஒன்று நம்மளுக்கு லிரிக்ஸ் தெரியாது, அப்படி தெரிஞ்சால் கூட அது என்ன சொல்ல வராங்கன்றது புரியாது, அது மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர்லி வெரி ஃபியூ சாங்ஸ் கம் வித் வெரி மீனிங்ஃபுல் லிரிக்ஸ் அண்ட் ஆல் திங்ஸ். இதே மாதிரி தான் இன்னொரு பாட்டு இருக்குது விச் ஐ ரியாக்ட் டு லேட்டாக எப்பயாவது ஒரு டைமில். சித்தா படத்தில் வர்ற ஒரு பாட்டு இருக்கு, கண்கள் கண்கள் ஏதோ ஸோ இந்த ரெண்டு பாட்டுமே ஆக்சுவலி திஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஷீ ரெக்கமெண்ட். சி ஆஃப் லேட்டாக படங்கள்னு நான் போய் பார்க்குறதோட வெறும் மோஸ்ட்லி ஓடிடியில் சீரீஸ் அண்ட் அதெல்லாம் தான் பார்ப்பேன். ஸோ தியேட்டர்ஸில் படங்கள் பார்க்குறது ரொம்ப கம்மி. பட் அதால் என்ன ஆகுது, கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் மிஸ் ஆகுது எனக்கு, அண்ட் அதில் வர்ற பாட்டுகளும். ஸோ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் கேட்க முடியுது. ஸோ இது மாதிரி நீங்களே தான் நல்ல சாங்ஸ் தட் ஐ ஷுட் ரியாக்ட் டுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Any good songs that see good songs when I mean now songs which have really good lyrics. லிரிக்ஸ்க்கு மீனிங் ஒரு காலம் இருந்தது 80s 90s எல்லாம் லிரிக்ஸ்க்கு என்னென்ன மீனிங் இருந்தது. இன்றைய காலத்தில் எங்கெங்கே லிரிக்ஸை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், ஃபுல் மியூசிக்லேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம். பட் anyway, this was just a lovely song. இது இனிமேல் தான் நான் போயிட்டு இதோட ஆக்சுவல் மியூசிக் வீடியோ பார்க்கணும். நல்லா இருக்குமான்னு தெரில. பட் எனிவேஸ், திஸ் பர்டிகுலர் சாங் ஐ வாண்டட் டு ரியாக்ட் டுடே, என்ஜாய். ஐ என்ஜாய்ட் வெரி மச். ஆஸ் யூ கேன் சி ஐம் இன் வெரி குட் மூட். அன்லைக் லாஸ்ட் டைம் கொஞ்சம் இமோஷனல் மூட், பட் டுடே ஐம் ஃபீலிங் மச் 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 பெட்டர். சரிங்களா? ஆல்சோ மை ஒர்க் ஆன் மை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆல் கோயிங் குட். எல்லாம் நல்லா பண்ணி அடுத்த வாரத்துலேருந்து அதோட ஷூட் எல்லாமே ஆரம்பிக்குது. So more updates on that as we move along. சரிங்களா? Until I meet you guys in another video, this is your Joe signing off from Blah Blah with Joe.